Good morning, everybody. Last class we have seen the heart sound. Up to heart sound we have seen. So last class la வந்து how to the heartbeat will be initiation and conduction of the heartbeat அது பார்த்தோம். Then cardiac cycle பார்த்தோம். So each cardiac cycle last about 0.8 second அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட் சவுண்ட் படம் there are two types of heart sound, lub and tub. அது வரைக்கும் பார்த்துருக்கோம். Today we are going to see about the blood pressure. Blood pressure அப்படின்றது என்ன? So blood pressure is the force exerted during the flow of blood against the lateral walls of arteries. அதாவது blood flow இருக்கு இல்லையா, அந்த force வந்து when the blood flow it will be exerted in the against the lateral walls of artery. lateral அப்படின்னா என்ன? ஆர்டரி வாலோட ஆர்டரி வாலுக்கு எதிராக அந்த ஃப்ளோ நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு வகையான அழுத்தம் தான் வந்து என்னது பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இனிஷியேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் வந்து எங்கேருந்து எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு போகும், தென் சைனோ ஆர்டிஎல் நோடுக்கு போகும், தென் அங்கேருந்து ஆர்டியோ வென்ட்ரிகுலர் பண்டில்லேருந்து பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் வழியாக கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து த பிளட் ப்ரெஷர் இஸ் ஹை in the arteries, gradually drops in the arterioles, capillaries and become very low in the veins. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும் இல்லையா, ஆர்டியோல்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, ஆர்டரிஸ், வெயின்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய கேப்பிலரிஸ், நிறைய கேப்பிலரிஸ் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து ஆர்டரிஸில் வந்து ஹையாக இருக்கும், அதிக அளவில் இருக்கும். கிராஜுவலி ட்ராப்ஸ் இன் த ஆர்டியோல்ஸ், அது வந்து ஆர்டியோலுக்கு வரும்பொழுது அந்த ஃப்ளோ ஆஃப் பிளட் வந்து இட் வில் பி அதோட ஃபோர்ஸ் வந்து இட் வில் பி பிகம் ஸ்லோ அண்ட் கேப்லரிஸ் அண்ட் பிகம் வெரி லோ இன் தி வெயின்ஸ். வெயினுக்கு வரும்போது அதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவாக இருக்கும், அதாவது அந்த ப்ரெஷர் வந்து இட் வில் பி டிக்ரீசிங். blood pressure is usually expressed in the term of systolic pressure and diastolic pressure. நம்ம ஆல்ரெடி we know that what is systole and diastole. systole அப்படின்றது வந்து இட் இஸ் இது வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயாஸ்டோலிக் ப்ரெஷர். சிஸ்டோல் அப்படின்றது ஸ்ட்ரங்கன் அண்ட் டயாஸ்டோல் அப்படின்றது கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம டயாஸ்டோல் அண்ட் சிஸ்டோல் அப்படின்றது கான்ட்ராக்ஷன் அண்டு எக்ஸ்பான்ஷன். கான்ட்ராக்ஷன் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர், எக்ஸ்பாண்டிங் வந்து டயாஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ இந்த ரெண்டு கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஹார்ட் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அண்ட் expanding of the heart, the blood will be flow high, faster and slowly. So this will be make the blood pressure. Okay. So systolic pressure அப்படின்றது எங்கிறது ஆரம்பிக்கும் அப்படின்னா during ventricle systole, the left ventricle contract and flow and forward blood into the aorta. The pressure rises to a peak which is referred as a systolic ப்ரெஷர். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஆர்டரிஸோட வென்ட்ரிக்கலோட செல் வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிக அளவில் வந்து அழுத்தம் கொடுக்குறனால தான் அங்கே இருக்கக்கூடிய பிளட் வந்து இட் வில் பி கோஸ் த்ரூ அவுட் அவர் பாடி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டோலிக் ப்ரெஷர் வில் பி ஸ்டார்ட்ஸ் இன் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இதுதான் ஹார்ட் அப்படின்னா. ஸோ இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆரம்பிக்கும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆரம்பிக்கும்போது அரோட்டா அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து இட் வில் பி லீட்ஸ் டு தி கான்ட்ராக்ட். ஃபஸ்ட்டு த வென்ட்ரிக்கல் வில் பி கான்ட்ராக்ட் அப்படின்னா நாங்கள் சுருங்கும். அண்டு த ஃபோர்ஸ் ஆஃப் பிளட் இன் டு த அரோட்டா த ப்ரெஷர் ரைசஸ் டு எ பீக் விச் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஏ சிஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ இங்கேருந்து அந்த பிளட் ஃப்ளோ ஆகும் பொழுது ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும் இல்லையா, ப்ரெஷர் ஏற்படும் இல்லையா, அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் வந்து என்னது systolic pressure. So this is called systolic pressure. Then diastolic pressure அப்படின்னா என்ன, இதுக்கு just ஆப்போசிட்டாக இருக்கும் ஓகேவா. during diastole the ventricles relax and the pressure falls to the lowest wall which is referred as diastolic pressure. So when it contract the pressure will be high, that pressure is called systolic pressure. when the ventricle will be relaxed, சுருங்கி விரியும் பொழுது என்னாகும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அப்போ ஏற்படக்கூடிய அந்த அழுத்தத்துக்கு பேர் தான் வந்து என்னது டயாஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ டியூ டு தி சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயாஸ்டோலிக் ப்ரெஷர் ஒன்லி த பிளட் ப்ரெஷர் வில் பி எக்ஸ்பிரஸ்ட். ஓகே. ஸோ ஒரு ஹெல்த்தி அடல்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் நார்மல் பிளட் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 120 mm/8 mm ஹெச்ஜி. ஹெச்ஜி அப்படின்றது வந்து என்னது மெர்க்குரிக்கோட
பாயிண்டில் இருக்கும், மில்லி மைக்ரான் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. நார்மல் பிளட் ப்ரெஷர். நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே போனோம் அப்படின்னா போன உடனே என்ன பண்ணுறாங்க, பிபி செக் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ 80லேருந்து 120 இருந்தது அப்படின்னா தட் இஸ் நார்மல். அதை விட அதிகமாகவோ அல்லது கம்மியாக, அதிகமாக இருந்தால் ஹை ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், அண்டு லோவாக இருந்தால் லோயர் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 120/80 mm அப்படின்றது வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்கும். இஃப் வி ஆர் டூயிங் சம் எக்ஸசைஸ் ஆர் ஆன்சியஸ்டி, ஒரு கோபமாக இருக்கும் பொழுதோ, இல்லை ரொம்ப எமோஷனலாக இருக்கும் பொழுதோ, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுதோ, இல்லை தூங்கும் பொழுதோ நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து வேரி ஆகும். ஓகேவா? நார்மலாக இருக்கும் பொழுது, ரிலாக்ஸாக ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கும் பொழுது அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து 120 mm/80 mm இருக்கும். இட் மே பி வேரி வென் தே ஆர் டூயிங் சம் physical exercise, anxiety, emotions, stress and sleep. Have you understood? இப்போ நம்மளே வந்து பிடி பீரியட் முடிச்சுட்டு வந்த உடனே உங்களோட பிளட் ப்ரெஷர் எடுத்தால் என்ன ஆகும்? It will be very high. Why? Because you are doing some hard exercise or you are doing some you are giving more work to the heart to pumping இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது that will be more in amount. A prolonged or constant elevation of blood pressure is a condition known as hypertension and increase the risk of heart attack and ஸ்ட்ரோக். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த 120/80 விட அதிக அளவில் நம்மளுக்கு ப்ரெஷர், அழுத்தம், இதயத்தில் வந்து அழுத்தம் இருந்தது அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் ஆஸ் அ ஹைப்பர் டென்ஷன். ஹை பிபி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ அது ரொம்ப ஹை பிபி ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கில் நிறைய பேர் இறந்து, அதிக அளவு ரத்தம் வந்து பாயும் பொழுது என்ன ஆகும், நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் வில் நாட் பி ஹேப்பனிங் இன் தட் இமீடியட் சடன் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் வரும். அதே மாதிரி ஸ்ட்ரோக்னா அந்த பக்கவாதம்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே வரும். ஸோ த ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் வில் risk when the hypertension. Okay, then decrease in blood pressure is termed as hypotension. Hypo அப்படின்னாவே டிக்ரீஸிங் அர்த்தம். அப்போ லோ பிளட் ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி பிளட் ப்ரெஷர்ஸ். ஸோ இதை எப்படி ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வந்து ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்றது என்ன? when we enter into the hospital, first the doctor or any nurses will be they are checking us with the help of stethoscope. ஸோ ஸ்டெத்தஸ்கோப் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் பீட் வந்து பார்ப்பாங்க. அந்த இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஆஃப் ஹார்ட் பீட் அண்ட் த வேரியேஷன்ஸ் ஆஃப் ஹார்ட் பீட் வில் denote what are the disease we have in our body, so that every doctor will check first. As soon as we entered into the hospital, they are checking with the help of stethoscope is used to detect the sound produced by the internal organs of human body. The heart sound is heard by placing stethoscope on the chest. ஸோ நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட்டோட சவுண்ட் என்னவாக இருக்கும், லப் அண்ட் டப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த சவுண்ட்ஸில் ஏதாவது வேரியேஷன் இருக்கிறத வச்சே நம்மளுக்கு என்ன டிசீஸ் அப்படின்றத தே மே பி ஐடென்டிஃபைட். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து எவ்ரி ஒன் நோ தி ஸ்டெத்தஸ்கோப். எல்லாருமே ஸ்டெத்தஸ்கோப் பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்மளோட பயாலஜி லேப்லேயும் இருக்குது. When its school reopens, I will bring it to the class and I will show to you. So it is a useful diagnostic tool to identify the localized health problem and diagnose diseases. So இமீடியட்டாக வந்து localized health, ரொம்ப இன்டீரியர் ஆர்கனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா we may not be identified with the help of stethoscope. பட் வந்து ஒரு ஹார்ட் பீட்டில் ஏற்படக்கூடிய மாறுதல், இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு ஹெவி கோல்டு இருந்தது அப்படின்னாவே என்னாகும், பம்பிங் ஆஃப் லங்ஸ் வில் பி, அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய சளி இருந்தது அப்படின்னு, நமக்கு நெஞ்சு சளி இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், அந்த சவுண்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். அந்த லேப்டாப் சவுண்ட் வில் நாட் பி ஹியரிங் இன் த ப்ராப்பர் மேனர். ஸோ அந்த என்ன ஆகும், அந்த ஹார்ட் பம்பிங், ஹார்ட்டில் ஏதாவது அந்த என்னது எக்ஸஸாக ஏதாவது இருக்கும் பொழுது, இல்லை சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் பொழுது த பம்பிங் ஆஃப் ஹார்ட், இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயாஸ்டோலிக் ப்ரெஷர்ஸ் வில் பி வேரி. ஸோ அது வேரி ஆச்சு அப்படின்னாவே த சவுண்ட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் வில் பி வேரி. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் we have to diagnose the localized health problem. Okay, then the modern electronic stethoscopes are high personalized instrument. இப்போ வந்து நார்மலாக வந்து இருக்குது, இப்போ மாடர்ன் ஸ்டெத்தஸ்கோப்பும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிபி செக் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு டாக்டர் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்க, பிபி செக் பண்ணுவாங்க. அந்த பிபி செக் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்பிக்மோமானோமீட்டர். வாட் இஸ் தட்? Sphygmomanometer. Have you seen? Everybody have seen the BP instrument. This is called sphygmomanometer. Usually in olden days they have used this sphygmomanometer. Now they are using the digital blood pressure apparatus. Okay, so நம்ம லோக்கல் டாக்டர்ஸே வந்து வச்சுருக்குறாங்க. ஸ்பிக்மோமானோமீட்டர் அப்படின்றது என்னென்னா கிளினிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்
used to measure blood pressure when a person is relaxed and resting condition. ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் அவங்களோட பிபி எப்படி இருக்கும், 80 mm or 120 mm இருக்கும். ஸோ என்ன கண்டிஷனில், they are in the relaxed and resting condition. ஓகே, அதுவே வந்து the pressure of the brachial artery is measured. It helps to estimate the state of blood circulation and the working of the heart. It helps to diagnose conditions such as increased or decreased blood pressure. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, அது பிபி பார்க்கும் பொழுது அதோட ஃப்ளோவை வச்சு, அந்த ப்ரெஷரை வச்சு வந்து நம்ம ஹார்ட் பீட்டோட அந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனும் blood circulation எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட்டையும் we have to conclude that one. Okay, then diagnose பண்ணலாம். அதே மாதிரி decreasing of increased or decreased blood pressureையும் நம்ம என்ன பண்ணலாம், diagnose பண்ணுறதுக்கு we are using this sphygmomanometer. There are two types of sphygmomanometers, monometric and modern digital types are the apparatus used to measure blood pressure. ஸோ இது ரெண்டுமே வந்து அவைலபிள். ஸோ நம்ம லேபில் இருக்கக்கூடியது மோனோமெட்ரிக் ஸ்பிக்மோமானோமீட்டர் இருக்குது. தென் டிஜிட்டல், இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த டிஜிட்டல், இந்த மானோமெட்ரிக்கும் டிஜிட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மானோமெட்ரிக்கு வந்து அந்த ப்ரெஷரை வந்து நம்ம அந்த ஏர் ப்ரெஷரை வந்து by the hand we are pumping that air pressure and they will be raising. பட் இந்த டிஜிட்டலில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஸ்வல் அதுவே வந்து மிஷின் ஆட்டோமேட்டிக்காக பண்ண உடனேவே இட் வில் பி ஏர் பம்பிங் ஆகி அது என்ன ஆகும், அந்த ப்ரெஷர் நம்மளுக்கு என்னன்றதை அந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் காமிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது ஸ்பிக்மோமானோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து blood groups. This is the most important thing in the blood groups. ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, when we are in the birth, when we born, our parents will be noticed our blood groups இல்லையா. நம்மளோட எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருக்குமே நம்மளோட blood group என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். how the blood group has been defined, எப்படி வந்து இந்த blood group பிரிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து இந்த blood group வந்து டெவலப் பண்ணது யாருன்னா கார்ல் லான்ஸ்டெய்னர் அப்படின்றவர் வந்து 19,000 வந்து என்ன பண்ணாங்க, he developed the concept of blood grouping. he identified blood groups. என்னென்ன blood group நம்மளுக்கு தெரியும், A blood group இருக்குது, B இருக்குது, AB இருக்குது, O இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து A பாசிட்டிவ் A நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் 4 types of blood groups. அதை யார் ரெகக்னைஸ் பண்ணது அப்படின்னா டி காஸ்டலோ அண்டு ஸ்டெய்னி அப்படின்றவர் 1902 ரெகக்னைஸ் பண்ணாங்க. முதல்ல வந்து பிளட்டை குரூப்பிங் பண்ணது வந்து கார்ல் லான்ஸ்டெய்னர் 1900 இயரில். தென் அதை வந்து ஏபிஓ அண்ட் ஏபி பிளட் குரூப் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணது வந்து டி காஸ்டலோ அண்டு ஸ்டெய்னி அப்படின்றவர் இந்த இயர் ஆஃப் 1902 ரெகக்னைஸ் பண்ணார். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி ஹவு இட் வில் பி கிளாஸிஃபைட் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பிளட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னது, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்டு பிளாஸ்மா, இஸ்ன்ட் இட். அதுதான் வந்து 3 காம்போனன்ட் இருக்கும் இல்லையா. அதில் பிளட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட் ஃபஸ்ட்டு கிளாஸில் நடத்தணும் இல்லையா, ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல் அண்டு பிளாஸ்மா அப்படின்றத பார்த்தோம். ஹியூமன் பிளட்டில் எல்லாமே வந்து சர்டைன் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டான்சஸ் கால்டு ஏக்ளூட்டினோஜென்ஸ் ஆர் ஆன்டிஜென்ஸ் அப்படின்ட்டு. அதாவது ஹியூமன் பிளட், நம்மளோட பிளட் அப்படின்னாவே என்ன இருக்கும் அப்படின்னா அதில் ஏக்ளூட்டினோஜென்ஸ் ஆர் ஆன்டிஜென்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு பேர் என்னது ஏஜி அப்படின்றது ஏக்ளூட்டினோஜென்ஸ். அதே மாதிரி அக்ளூட்டினின்ஸ் ஆர் ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரோட பிளட்லேயுமே வந்து ஆன்டிஜென்ஸ் இருக்கும், ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஒருத்தரோட பிளட்லேயுமே நம்ம பிளட்லேயே வந்து ஆன்டிஜென்னும் இருக்கும், ஆன்டிபாடியும் இருக்கும். ஆன்டிஜென் இஸ் அதர்வைஸ் கால்டு ஏக்ளூட்டினோஜென்ஸ், ஆன்டிபாடிஸ் அதர்வைஸ் கால்டு ஏக்ளூட்டினின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆன்டிஜென் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸோட மெம்பரெயினில் இருக்கும், சர்ஃபேஸ் ஆஃப் த மெம்பரெயினில் இருக்கும். அந்த ஆர்பிசி இருக்குல்ல, ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்றது வந்து என்னது, அதோட மெம்பரைன் வந்து எப்படி இருக்கும், மேலே கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் ஆஃப் லென்ஸ் ரெட் பிளட் செல்ஸ் சொன்னோமா. ஸோ இட் வில் பி ஸ்பியரிக்கல் இன் ஷேப். இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மெம்பரைனில் இருக்கக்கூடியது தான் வந்து என்னது ஆன்டிஜென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆன்டிஜென் அப்படின்றது ரெட் பிளட் செல்ஸோட மெம்பரைன் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது. ஆன்டிபாடி அப்படின்றது இல்லை, அது எங்கே இருக்கும் அப்படின்னா பிளட் பிளாஸ்மாவில் இருக்கும். நம்மளுக்கு வந்து பிளட்டில் என்னென்ன இருக்கும்,
ரெட் பிளட் செல் இருக்கும், ஒயிட் பிளட் செல் இருக்கும், பிளாஸ்மா இருக்கும். அதில் ரெட் பிளட் செல்லோட மெம்பரேனில் இருக்கக்கூடியது ஆன்டிஜன், ஆன்டிபாடி எங்கே இருக்கும், பிளட்டோட பிளாஸ்மாவில் இருக்கும். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ஹியூமன் பிளட் குரூப் இஸ் கிளாசிஃபைட் இன்ட்டு 4 குரூப்ஸ். ஸோ நம்ம ஏபிஓ ஏபி அப்படின்லாம் கிளாஸிஃபை பண்ணோம் இல்லையா, அது என்னத்தை பேஸ் பண்ணி பண்ணாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் எவ்வளோ ஆன்டிஜன் இருக்குது, ஆன்டிபாடி என்ன இருக்குன்றதை பேஸ் பண்ணி the blood has been divided into 4 groups. What are they? A, B, AB and O. An individual has one of the 4 blood groups. இது நாலுமே ஒருத்தர்கிட்டே இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு blood group தான் இருக்கும். ஒன்றா ஏவாக இருக்கும், இல்லைனா பியாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஏபி ஆர் ஓ. இந்த மாதிரி ஏதாவது இந்த 4 குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப் தான் இருக்கும். ஓகேவா? இஃப் சப்போஸ் ஏ குரூப் இண்டிவிஜுவலாக இருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஏ குரூப் இண்டிவிஜுவலாக இருந்தாங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க பிளட்டில் என்ன இருக்கும், ஆன்டிஜென்னும் இருக்கும், ஆன்டிபாடியும் இருக்கும் இல்லையா? ஸோ ஆன்டிஜென் அப்படின்றது என்ன இருக்கும், ஆன்டிஜன் ஏ இஸ் ப்ரெசன்ட் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி, ஆன்டிபாடி பி, அதாவது ஏ குரூப்பாக இருந்தால் ஆன்டிஜன் ஏவாக இருக்கும், ஆன்டிபாடி பியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களோட பிளட்டோட ஆர்பிசியில் ஆன்டிஜனும் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி பியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாருமே தே பிலாங்ஸ் டு த குரூப் ஆஃப் ஏ குரூப் இண்டிவிஜுவல்ஸ். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வந்து பி குரூப் இண்டிவிஜுவல் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட். ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்டிஜன் பி இஸ் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி. ஆன்டிஜன் பியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன ஆன்டிபாடி இருக்கும், ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஓகேவா? So antibody A will be present in the plasma. Such a type of peoples are comes under the group of B group individuals. Is that clear? So A group blood, இப்போ உன்னோட blood group ஏவாக இருந்தால் உனக்கு ஆன்டிஜன், உன்னோட ரெட் பிளட் செல்ஸில் வந்து ஆன்டிஜன் ஏ இருக்கும், ஆன்டிபாடி பி வந்து பிளாஸ்மாவில் இருக்கும். அதே நீ பி பாசிட்டிவாக இருந்த அப்படின்னா உன்னோட ஆர்பிசியில் வந்து ஆன்டிஜன் பி இருக்கும், ஆன்டிபாடி வந்து ஏவாக இருக்கும், அது வந்து எங்கே இருக்கும், பிளாஸ்மாவில் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் செப்பரேட் இண்டிவிஜுவல். ஏபி குரூப் அப்படின்னா என்னென்னா, ஆன்டிஜன் ஏ அண்ட் பி ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி. அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஆன்டிஜன் வந்து ஏவும் இருக்கும், பியும் இருக்கும். எதில், சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசியில் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, அவங்களுக்கு ஆன்டிபாடிஸே இருக்காது. ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ ஏபி குரூப்பாக இருந்தது அப்படின்னா என்னென்னா, ஆன்டிஜன் ஏவும் பியும் அவங்களோட ஆர்பிசியில் இருக்கும், ஆன்டிபாடியாக அவங்களுக்கு இருக்காது. அவங்க தான் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, யூனிவர்சல் ரெசிபியன்ட். அவங்களுக்கு ஆன்டிபாடியே இல்லாதனால அவங்க யார்கிட்ட இருந்து வேணால் பிளட்டை வாங்கிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஓ குரூப் அப்படின்றது என்னென்னா, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது ஆன்டிஜன் ஏ ஆர் பி வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஓ குரூப்பில் வந்து என்ன இருக்காது, ஆர்பிசியில் வந்து ஆன்டிஜனே இருக்காது, ஆனால் பிளட் பிளாஸ்மாவில் என்ன இருக்கும், ஆன்டிபாடிஸ் ஏ அண்டு பியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஓ குரூப் பிளட் குரூப் தான் வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னு. இப்போ சப்போஸ் உனக்கு ஏ பிளட் குரூப் இருந்தது அப்படின்னா உனக்கு பிளட் கொடுக்குறவங்களுக்கும் இதே மாதிரி இருக்கணும். ஆன்டிஜன் ஏ வந்து ஆர்பிசியில் இருக்கணும், ஆன்டிபாடி பி வந்து பிளாஸ்மாவில் இருக்கணும். அதே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பிளட் டொனேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஏபி குரூப்பும் ஓ குரூப்பும் வந்து யூனிவர்சல், ஏபி அப்படின்றவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஒய்? பிகாஸ் they don't have antigens in their blood. They have both the they have antigens A and B in their blood. They don't have antibodies in their plasma. அதே மாதிரி ஓ குரூப் வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்காது, ஆன்டிஜென்ஸே இருக்காது, ஆன்டிபாடி ஏ அண்ட் பி இருக்கும். ஓகேவா? அதனால் அவங்களுக்கு யாருக்கு வேணால் பிளட்டு கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப். இது வந்து உங்களுக்கு ஹையர் செகண்டரி போனேனாலும் 11th 12thலையுமே வந்து இது நல்லா எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிளட் டொனேஷன்.